ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். முட்டை மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். 2 தக்காளி சேர்த்துக்கணும். பாதி கேரட் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். 4 முட்டை சேர்த்துக்கணும். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். லாஸ்ட்டாக மல்லித்தழை சேர்த்துக்கணும். சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக உள்ள தோசை மாவு எடுத்து தோசையை சுட்டுக்கணும். மேலே மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பி போடணும். முட்டை மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.